இதுவரைக்கும் 63 மைல் நீளம்தான் பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் நடுவே எல்லை வகுத்திருக்கிறார்கள். இன்னும் 1600 மைல் எல்லையை நிர்ணயிக்கவில்லை. இந்த பகுதியில் வாழும் மக்களை அவருடைய பெண்டு பிள்ளைகள் யார் வேண்டுமானாலும் தூக்கி கொண்டு போகலாம். அந்த பகுதியில் வாழும் மக்களுக்கு எந்தவித பாதுகாப்பும் கிடையாது. இது மாதிரி நிலைமை நீடிக்கிறது. இந்த யோக்கியர்கள் காங்கிரசுக்காரர்கள் ஆட்சியிலே பாகிஸ்தான் கொடுக்கிறோம் என்று சொல்லிவிட்டால் பொருளாதாரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் கிடைக்காது என்று சொன்னார்கள். பாகிஸ்தான் ஏற்பட்ட பிறகு இந்தியா தனது ரூபாயின் மதிப்பை குறைக்க முடியாது என்று சொல்லிவிட்டது. அது அவருடைய நாணய செலாவணி கெட்டிக்காரத்தனம். பாகிஸ்தான் கொடுத்து விட்டால் அங்கு இருக்கிற இந்துக்கள் அங்கே இருந்து விடுவார்கள், இங்கே இருக்கிற இந்துக்கள் இங்கே இருந்து விடுவார்கள் என்று காங்கிரஸ்காரர்கள் சொன்னார்கள். பல கோடி இந்துக்கள் இங்கே வந்து இருக்கிறார்கள். அவர்களை வராது என்று காங்கிரஸ்காரர்கள் சொல்லியிருந்தால் சொன்னவன் பல்லு இருந்திருக்க முடியாது. யாராவது பாகிஸ்தானில் உள்ள இந்துக்கள் இங்கே வரக்கூடாது என்று சொன்னால் அதை அவர்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள். இப்படி கூறிய மடத்தனத்தை சொன்ன மூடருடைய அறிவை யார் மெச்ச முடியும்?